ரொம்ப கண்டிக்கத்தக்கது. பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நம்முடைய மாநிலத்தினுடைய துணைத் தலைவர் அண்ணன் நாராயண திருப்பதி அவர்கள் நம்முடைய அதிகாரப்பூர்வமான ஸ்டாண்ட் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இது கண்டிக்கத்தக்கது மட்டுமல்ல, குறிப்பாக எதற்கு இது வந்து நமக்கு வேதனை கொடுக்குதுனாங்கன்னா, பெரோல்ல ஒருத்தவங்க வெளியே வந்திருக்கிறாங்க. குறிப்பா இந்த கேஸை ஃபாலோ பண்ற எல்லோருக்குமே தெரியும் எத்தனை உயிர்கள் போயிருக்கு கோயம்புத்தூர்ல. அது ஆறாத ஒரு ரணமாக இருக்கிறது. ஆனா இன்னைக்கு அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் அது ஒரு ட்வீட் போட்டு ஒரு மாட்டியர் மாதிரி அதை மாத்தி காட்டி, காவல்துறையும் கூட முன்னும் ஒரு பிஜேபி 10 பேர் சேர்றாங்கன்னா அனுமதி கொடுக்காத காவல்துறை எப்படி இத்தனை பேர் சேர்வதற்கு அனுமதி கொடுக்குறாங்க? அப்ப டிஎம்கே கவர்மெண்ட் வந்து அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் உச்சத்தில் இருக்கிறாங்க. அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் உச்சம் இன்னைக்கு கோவை மாநகரில் மறைந்த திரு பாஷா அவர்களுடைய பூத உடலுக்கு அவங்க எப்படி கொண்டு போக அலோ பண்ணாங்க, அதை எவ்வளவு கம்யூனல் டென்ஷன் அதை உருவாக்கும். இப்பதான் கோயம்புத்தூர்ல பல விஷயங்கள் நடந்து என்னைய மல்டிபிள் சார்ஜ் ஷீட் போட்டு அமைதி திரும்பி கொண்டிருக்கிறது. அதனால் திமுக அவர்கள் தெளிவாக இருக்க வேண்டும். அரசில் இருக்கும் பொழுது எதை வேரோடு அறுக்க வேண்டும், தீவிரவாதத்தை வேரோடு அறுக்கணும். மற்ற இடத்துல ஒரு இண்டோர் மீட்டிங் நடத்துறாங்க, எல்லோருக்கும் அனுமதி இருக்கு. இது ஊர்வலம் என்பது இன்னைக்கு நாங்கள் அதிகாரப்பூர்வமாக கொடுக்கல, சேர்ந்துட்டாங்க, நாங்க என்ன பண்றது? அதனால் பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு கோயம்புத்தூர் மாநகரில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி வர்ற வெள்ளிக்கிழமைய கருப்பு நாளாக அணிவித்து அவர்களும் ஊர்வலம் நாங்களும் எடுப்போம் அப்படிங்கிறாங்க. பிளாக் டே ஃபார் ஸ்டேட்ஸ் லா அண்ட் ஆர்டர், கருப்பு தினம். அதனால் கோவை பாரதிய ஜனதா கட்சியினுடைய அங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள் தலைவர்கள் எல்லோரும் நாங்களும் இன்னைக்கு வந்து ஊர்வலம் எடுப்போம், கருப்பு நாளாக இதை எடுப்போம். அதனால் எங்களுடைய வேலை தலைவர்களாக எல்லார்த்திட்டையும் பேசுறோம். ஏன்னா எங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. இதை உருவாக்கியது யார்? ஆளும் கட்சி. இதை கையாண்ட விதம் சரியில்லை. காலையிலே இல்லை, மத்தியானம் இருக்கு, ஹாஸ்பிட்டல்ல இருந்து இல்லை, வீட்டில இருந்து இருக்கு. அதனால தமிழக மக்கள் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள், கோவை மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னைக்கு ஆர்டிபிஷியலா எல்லாரையும் ஹீரோ, எல்லாரையும் மாட்டியர்னு சொல்றோம். இறந்த பிறகு எல்லா மனிதர்களுக்கும் நாம் மரியாதை கொடுப்பது வழக்கம் தான். இவர் யாரும் தப்பா பேசலைங்க, அவர் செஞ்சது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் ஒரு ஊர்வலமாக அதை கௌரவப்படுத்த வேண்டுமா என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கேள்வி. அது டிடிவி தினகரன் வந்து அவங்களுடைய கருத்தை உங்ககிட்ட சொல்லியிருக்கிறாங்கன்னா, சொல்லுங்க ஐயா. ஒண்ணு இல்ல, சித்தர்கள் பித்தர்கள் சொல்லி ரொம்ப பித்து பிடிச்சி ஒரு மாதிரியா தான் இருப்பாங்க. அது நமக்கு தெரியும், ஆன்மீகத்துல இருக்கு, நல்லா புரிஞ்சுக்கிட்டவங்களும் தெரியும். சரி. திருவண்ணாமலையில தொப்பியம்மான ஒரு அம்மா இருக்கிறாங்க, அவங்களுடைய பவர் என்னங்கிறதெல்லாம் நம்ம அதாவது அனுபவிச்சவங்களுக்கு தெரியும். குடிச்சு பார்த்தவங்களுக்கு தான் தெரியும், கூறவங்களுக்கு என்ன தெரியும். அந்த மாதிரி அவங்களுக்கு பாத்தீங்கன்னா மனநிலை பாதிக்கப்பட்டவங்க அப்படி இப்படிலாம் சொல்றானுங்க நிறைய பேரு. யார் சொல்றாங்க? யாரு சொன்ன? வலைதளங்களை போய் பாருங்க, இவங்க பெரிய அறிவாளி மாதிரியும் அது தனக்கு தானே பாவத்தை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. என்ன அந்த அம்மா மனநிலை பாதிக்கப்பட்டதுன்னு சொல்றாங்களா? சொல்றானுங்க. என்ன மனநிலை பாதிக்கப்பட்டிருக்காங்க, அது நான் தெளிவா சொல்றேன். புரிஞ்சுக்கோங்க, சித்தர்களுடைய பார்வையில நம்ம தான் மனநிலை பாதிக்கப்பட்டவன். அதை சொல்லுங்க. அவங்களுடைய பார்வையில, ஏன்னா அததான் எம்பெருமான் சொன்னாரு, சித்தர்கள் யாருங்கிறீங்க, சித்தர்களே அப்படிதான் இருப்பாங்க. ஏன்னா சாமியே சொல்றாரு, மச்ச முனி நானும் அப்பா என் மாயஸ்வரூபம் அறிவாயோ, ஊமையானேன் செவிடானேன் இந்த உலகம் எங்கோ நானானேன் பித்தனானேன். நல்லா புரிஞ்சு என்ன சொல்றாரு சாமி? எம்பெருமான் சொல்றார், சிவன் சொல்றார், பித்தனானேன் பேயனானேன் என் பெருமை எங்கும் அறிவார் இல்லை, ஆளிலை மேல் வள்ளி கொண்ட அருமை சற்றே சொல்வார் இல்லை, வாரிதனை அடைத்த அருமை சற்றுமில்லை என் மகனேங்காரு. எங்க அப்பன்னு சொல்றான், அன்றைக்கு ஊழி காலத்துல ஆளிலையில பள்ளி கொண்டுதான உலகத்தையே அழிச்சுட்டான். கடல் எங்கும் கடலு. யாரு ஒரு சின்ன ஆளிலை மேல எம்பெருமான் பள்ளி கொண்டிருந்தானா? பித்தனானேன் பேயனானேன் என் பெருமை அறிவர்ல. பித்தனவன் தான், பேயனவன் தான், பித்தன் நான் தாண்டாங்காரு. அப்போ இந்த அம்மா மனநிலை பாதிக்கப்பட்டு சொன்னான்னா, எம்பெருமான் என்ன சொல்றாரு? பித்தன் பேயன் சொல்லு நான் தாங்காரு. அப்போ ஞானிகளுடைய பார்வையில யாரு பித்தன்? நம்ம தான் பித்தன், நான் தான் பித்தன், நீங்க பித்தன். அவங்க மனநிலை பாதிக்கப்பட்டவங்க, அவங்க தெளிவா இருக்காங்க. அவங்க அவங்களுடைய ஆத்ம தேடல்ல, அவங்க ஆத்மாவிலேயே இன்புற்று லயத்துல இருக்காங்க. அவங்க உடலுங்க அப்படியே போனாலும் அவங்களுக்கு சிந்தனை ஃபுல்லா ஆத்மாவை நோக்கியே இருக்குது.
இந்த கர்மாந்திர இச்சைகளை நோக்கி இல்ல. நம்ம அப்படி கிடையாது. இந்த உலகில் பற்றில மூழ்கி மூழ்கி வெறும் ஆசையை உள்ள இழுத்து இழுத்து அணுதினமும் துன்பப்பட்டு 2 நாள் சிரிப்போம், 2 நாள் நம்ம சிரிப்போம், 2 வாரம் விழுந்து விழுந்து அழுவோம். இதானையா ஒவ்வொருத்தன் வாழ்க்கையில் நடக்கு. ஞானிகள் என்னைக்கும் அலைய மாட்டான், சிரிக்க மாட்டான். ஏன்னா அவன் நடுநிலையே போயிடுவான். இது கர்மா, அவனுக்கு தெரியும். புரியுதா உங்களுக்கு? இந்த பூமிக்கு நம்ம வந்ததே நம்ம செஞ்ச முன்னாடி செஞ்ச வினை அனுபவிக்க தான் வந்திருக்கோம்னு அவங்களுக்கு தெரியும். அதனால அவங்க எதுவுமே ஏத்துக்க மாட்டாங்க. இன்பத்தையும் ஏத்துக்க மாட்டான், துன்பத்தையும் ஏத்துக்க மாட்டான். தட்டி விட்டுட்டு போயிட்டே இருப்பான். அவனுக்கு வந்து பந்த பாசமே கிடையாது. பெருமாளை எம்பெருமானே சொல்றாருல, பாசம் அறுத்தல்லவோ பரகதியை காணுவதுங்காரு. பந்த பாசம் மாயை. இங்க இருக்க உறவுகள் அம்மா, ஆத்தா, குட்டி, பொண்டாட்டி, புள்ள எல்லாம் மாயைங்காரு. இந்த பாசம் அதுக்காக நீ குடும்பத்தை அத்து விட்டுட்டு சன்னியாசியே போன்னு சொல்லல. அதே சாமி தான் சொல்றாரு, இல்லறத்தை விட்டு தவம் இல்லை காணி உலகில். இல்லறம் மிகப்பெரிய தவங்கிறாரு. ஆனா அந்த இல்லறத்தை எப்படி வாழணும்? பற்றற்று வாழணும், தாமரை இலை போல. புரியுதா உங்களுக்கு? அதுக்காக நீ குடும்பத்தை விட்டு ஓடிட்டு காசில போய் காவி வெட்டி கட்டிட்டு படுத்துக்கன்னு சொல்லல சாமி. பாசம் அறுத்தல்லவோ பரகதியை நாடுவது. நினைக்கிறோம் நம்ம பிள்ளை யாரு, இது ஒரு கர்மவினைக்கு வந்திருக்கு. நம்ம அம்மா யாரு, அது ஒரு கர்மவினைக்கு வந்திருக்கு. அந்த தாய் வயித்துல நான் ஒரு கர்மவினைக்கு வந்திருக்கேன். எனக்கு உண்மையான அப்பன் யாரு, எங்க அப்பன் சிவன் தான். இது உடலுக்கு அப்பன், ஆத்மா அப்பன் அங்க இருக்கான். அவன் தான் எல்லாத்தையும் நடத்துறான். அதை உணரணும். அதை உணர்தல் தான் ஞானிகளுடைய எண்ணம். அந்த அம்மா பாட்டுக்கு சிவனேன்னு போயிட்டு இருக்கு, விழுந்து விழுந்து கும்பிடுறாங்க. உன்னுடைய கர்ம வினையை மன்னிக்கனால அவங்களால முடியும். ஏன்னா தவசு, அவங்களுடைய தவசு அப்படி இருக்கும். சாமி சொல்றாரு, அடங்கா தவசு தான் அதை நஞ்சு அறிவீர்களோங்காரு. அதனாலங்க இவங்க அதெல்லாம் அந்த நிலை இவங்களுக்கு தெரியாது. புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு சித்தர்கள் மகான்களை இழிவுபடுத்துறவன் ஒரு நாள் அவங்கள நினைச்சு கும்பிடுவான், வழிபடுவான். அதனால இங்க இதெல்லாம் சும்மா என்னமோ பெரிய அறிவாளி மாதிரி ஒருத்தனும் பேசிட்டு இருக்கான். அதெல்லாம் கண்டுக்காதீங்க. அதனால சாமி சொல்றாரு, மச்சமூனி நானும் அப்பா என் மாய சொரூபம் அறிவாயோங்காரு. ஊமையானே செவிடானே இந்த உலகம் நானே, நான் தான் அனைத்தும் நான் தானாங்காரு. ஆனானேன் பெண்ணானேன் அடங்காத ஸ்வரூபமானேன். ஆணும் நான் தான், பெண்ணும் நான் தான், அடங்காத ஸ்வரூபம். இந்த அண்ட பெண்ணும் அனைத்தும் நாங்கிறாரு சாமி. சிவன் தாங்க. இப்போ ஒன்னும் இல்ல, உங்க உடல் எடுத்துக்கோங்க. இந்த உடல்ல நான் கையா இருக்கேன், காலா இருக்கேன் நம்மளால சொல்லணுமே. நம்ம எதுவுமே கிடையாதுங்க. இந்த உடல்ல நான் என்னவா இருக்கேன்? ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. யார் நான்? அந்த உடல்ல நான் ஒண்ணுமே கிடையாது. இப்ப இந்த உடல் நம்மளுதா இல்ல. அப்புறம் அப்ப யார் நீங்க? ஒரு மண்ணும் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் நம்ம கிடையாது. இதை உணர்ந்தாலே போதும், நீங்க ஆத்மா உணர்ந்துடலாம். ஆத்ம ஞானம் வேணும். உள்ள ஞானம் ஆத்ம ஞானத்துக்கு எங்க போக போறானுங்க? நீ இருக்கிற வரைக்கும் இங்க ஊர்றது பறக்கிறது தாவறது எல்லாம் தின்னுட்டு கடைசியில ஆத்ம தேடல் அப்படின்னா எப்படி கிடைக்கும்? கொஞ்சமாவது முயற்சி பண்ணி பார்க்கணும். அதனாலங்க அது நான் என்ன சொல்றேன், இது அப்படிதான், இந்த உலகம் அப்படிதான் இருக்கு. எல்லாம் மாயை, எதுவும் மாயை. நீ 2 நாள் விழுந்து விழுந்து சிரிச்சா உன்னுடைய கர்மா 10 நாள் உன்னை அள வைக்கும். உண்மையா இல்லையா? நீங்க சந்தோஷப்படுங்க. நீங்க ஒண்ணு இல்ல, நீங்க நினைச்சுக்கோங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லடா அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு படுத்துக்கோங்க. விடிஞ்ச உடனே உங்களுக்கு 10 பிரச்சனை வந்துடும். ரெடியா இருக்கும். அதனால இங்க பரிபூர்ணம் கிடையாது. பூமியில எவனுமே சுகப்பட முடியாது. சாமி அதான் சொல்றாரு, என்னுடைய பக்தர்களை நான் துன்பத்திற்குரியதும் இறப்புக்குரியதுமான இந்த மண்ணுலகில் நான் அவனை மீண்டும் பிறவி செய்யறது இல்லைங்காரு சாமி. அவரே சொல்ற துன்பத்துக்குரியதுங்கிறது பூமிய. இங்க வந்து வாய்ப்பு இருக்குமா? பாத பூஜையா? போங்கய்யா, ஏற்கனவே பாத பூஜை ஒரு இது ஓடிட்டு இருக்கு. நீங்க வேற 10வது பாத பூஜை. பால் டாயில் குடிச்சா சரி வருமா? சிவா திருச்சி நம்மள வைக்கிறேன் ஐயா.